50 நாள்ல படத்தை முடிக்கும் மணிரத்னம். ராவணன், கடல்னு மணிரத்னம் இயக்குன படங்கள் வரிசையா தோல்வி அடைஞ்சதுனால விநியோகஸ்தர்கள் மத்தியில மணிரத்னம் படங்களுக்கு மவுஸ் இல்ல. இத மணிரத்னமும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. கடல் படத்தை தொடர்ந்து மணிரத்னம் இயக்கும் படத்துக்கு ஓகே கண்மணின்னு டைட்டில் வச்சிருக்கிறதா தகவல். இத தயாரிப்பு தரப்பினர் இன்னும் உறுதி செய்யல. இருந்தாலும் இந்த படத்துல பணிபுரியறவங்க இந்த டைட்டிலையே உறுதி செய்யறாங்க. துல்கர் சல்மான், நித்யா மேனன் ஜோடியா நடிக்கும் ஓகே கண்மணி படத்தோட படப்பிடிப்பு சென்னையில விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல பிரகாஷ் ராஜ், கனிகா ஆகியோரும் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படம் அலைபாயுதே பட பாணியில காதல் கதையா உருவாகிட்டு இருக்கு. ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்தோட பாடல் கம்போசிங் வேலைகள்ல படு பிஸியா இயங்கிட்டு இருக்காரு. அலைபாயுதே படத்துக்கு அப்புறம் பி.சி. ஸ்ரீராம் மீண்டும் இந்த படத்தின் மூலமா மணிரத்னத்தோட இணைஞ்சிருக்காரு. மணிரத்னம் வழக்கமா ஒரு படத்தை எடுத்து முடிக்க அதிக நாட்களை எடுத்துப்பாருன்னு சொல்வாங்க. ஆனா ஓகே கண்மணி படத்தை பொறுத்த வரையில குறுகிய நாட்கள்ல, அதாவது அதிகபட்சமா 50 நாட்கள்ல எடுத்து சீக்கிரமா ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காராம். இப்படி செய்யறதன் மூலம் படத்தோட பட்ஜெட் குறையும், விநியோகஸ்தர்களும் படத்தை வாங்க முன் வருவாங்கன்னு நினைக்கிறாராம் மணிரத்னம்.